என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று மாதத்தில் முதல் சனிக்கிழமை 7/6/25 இருக்கின்றோம். அன்னை மரியாவுக்காக நாம் ஒவ்வொரு சனிக்கிழமை ஒப்பு கொடுத்து வருகிறோம். அதிலும் இன்று விசேஷமாக முதல் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு நம் குடும்பங்களையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து இறைவனிடம் நமக்காக ஜெபிக்க வேண்டுவோம். நாம் தூய ஆவியாரின் வருகைக்காக காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல அனைவரும் நாமும் பெற்றுக்கொள்ள எதிர்நோக்கி இருப்போம். இன்று 9ஆம் நாள் நவநாள் தூய ஆவியானவரின் அன்னையோடு இணைந்து பெற்றுக்கொள்வோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 88, 10, 11, 12. நீங்களும் என்னோடு இணைந்து வாசிக்க இதை நான் உங்களுக்கு தினம் அறிவித்து வருகிறேன். சங்கீதம் நம் வாழ்க்கை தின உணவு போல. இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி 28, 16, 20, 30, 31. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 20, 21, 25. ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும்? அடுத்தவர் மேல் கருணை கொள்வதில் கூட ஒரு விதமான உள்நோக்கு இருக்கத்தான் செய்கிறது. இன்றைய நற்செய்தியில் பேதுரு ஒரு உள்நோக்கத்தோடு ஆண்டவரிடம் கேட்கிறார். அதற்காக ஆண்டவரிடம் வைத்திருக்க வேண்டும். காரணம், யோவான் இக்கேள்வியை ஆண்டவரிடம் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் காரணம், யோவானை பற்றி இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. இருந்த போதிலும் அவர் அதிக நாள் வாழ்ந்து இறந்தார் என்பது, இயேசுவுக்காக சான்று பகர்ந்தார் என்பதும் நமக்கு தெரியும். யோவானுக்கு கொடுத்த பரிசு அது. மற்றும் இன்று நான் காட்டும் கருணையில் ஏதாவது உள்நோக்கம் உண்டா? நாம் உள்நோக்கத்தோடு நாம் கருணை காட்டுகிறோமா என்பதை இயேசு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நாம் உள்நோக்கோடு கருணை காட்டுகிறோம். கருணை காட்டும் இப்படியும் சிலர் உள்ளனர். ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இவர் வீட்டில் அதிக வேலையாட்கள், எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக வேலையாட்கள். ஒரு நாள் இரவு அந்த வீட்டின் முதலாளி தண்ணீர் குடிக்க எழுந்து வருகிறார். அமைதியான சூழல். பகல் தூங்கி கொண்டு இருக்க இரவு ஆட்சியில் இருந்தது. இவருடைய ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் ஏதோ ஒரு முணுமுணுக்கும் சத்தத்தில் காற்றில் மெல்ல பாய்ந்து வந்து இவர் காதில் விழுந்தது. இவர் அந்த ஓசையின் பக்கம் இவரின் கால்கள் மெல்ல நகர ஆரம்பித்து இவரும் சத்தமில்லாமல் ஓசையின் பக்கம் நடக்கத் தொடங்கினார். அங்கு அருகில் ஒரு சிறிய விளக்கு மின்மினி பூச்சி போல மின்னிக் கொண்டிருந்தது. தரையில் உட்கார்ந்த ஒரு பெண் பல புத்தகங்கள் ஒரு பக்கத்திலும் மறுபக்கத்தில் விளக்கும், நடுவில் இவரின் கையில் பென்சில் மற்றும் ஏதோ எழுதி பிராக்டிஸ் செய்வது போல இருந்தது. இதை கண்ட முதலாளி ஷாக் ஆனார். மறுநாள் எல்லா வேலைக்காரர்களையும் அழைத்து இரவு என்ன நடந்தது என்று கேட்க, இந்த பெண் நடுங்கிக் கொண்டே வாயில் வார்த்தைகள் வராமல் தடுக்க கண்களில் கண்ணீர் பதில் சொல்லியது. இதை கண்டு இவர் பயப்படாதே, உன் விருப்பம் என்ன என்று கேட்டவுடன் இவள், ஐயா, எனக்கு டீச்சர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் அதுக்கு வசதி இல்லை. இந்த சின்ன வயசுல என்னை சரியாக ஸ்கூலுக்கு அனுப்பலை. அதனால் அப்போ உனக்கு இந்த புத்தகங்களெல்லாம் ஏது என்பது நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது வழியில் கண்டதை நான் வாங்கி கொண்டு வருவேன் என்று. அப்போது நான் உங்கள் வீட்டு வேலையை நான் பெண்டிங் வைக்கவில்லை ஐயா. முடித்துவிட்டு நான் தூங்கும் சமயத்தை படிக்க உபயோகித்து கொண்டேன். உடனே மறுநாள் அவளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நின்று கொண்டிருந்தார் முதலாளி. இவளுக்கு அனைத்தும் ஏற்பாடுகளையும் செய்து இவளை தனியாக படிக்க வைக்கவும், மற்ற வேலைக்காரர்கள் இவள் மேல் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அந்த முதலாளி எடுத்த முடிவு. அவளை படிக்க வைக்க, அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு டீச்சர். இதை கண்டு அவர் வீட்டு எஜமானி அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சிறிய கீறல் போல மனதில், வேலைக்காரர்கள் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள் என்று. அப்பொழுது அவர் கேட்கிறார், நீ என்ன நினைக்கிறாய் என்று. அப்பொழுது அவள், அது நம் வீட்டு வேலைக்காரித்தானே, நமக்கு உதவும் அந்த மனப்பான்மை இருந்தால் நாம் உதவி அவளை முன்னுக்கு கொண்டு வருவோம் என்கிறார். ஸோ இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல உபயோகமான டேப் கொடுத்து புத்தகங்களை கொடுத்து, மறுநாள் அவள் எக்ஸாம் எழுத ஏதோ யூனிவர்சிட்டியில் அவளுக்கு அரேஞ்சு செய்து அவளுக்கு அதை டெஸ்ட் எக்ஸாம் வைக்க 2 ஆசிரியர்களை தயாரித்து அவர்கள் அவளை டெஸ்ட் வைத்து செய்யும்போது பல கேள்விகளுக்கு அவள் பதில் கூறி வெற்றி பெற்று, இதனை கண்ட அந்த முதலாளிக்கு மிகவும் ரொம்ப
அதிகமான ஒரு ஆர்வம் வந்தது அந்த உதவி செய்ய. அப்போது அந்த மறுநாள் அந்த பெண்ணுக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்து அவளை ஒரு டீச்சராக உருவாக்கினார். இதுவும் ஒருவித கருணை உள்ளம் தானே. நாம் கருணை காட்ட எந்த ஒரு தயக்கமின்றி பிறருடைய தேவையை அறிந்து அவர்கள் கேட்கும் முன்னே கொடுப்பது தான் உண்மையான உதவி. அவர்கள் வரட்டும், கேட்கட்டும், அவர்கள் தேவை என்னவென்று நாம் காத்திருக்க தேவையில்லை. உதவும் மனம் இருந்தால் உதவ நேரம் தேவையில்லை. என் நேரமும் உதவும் நேரமாக இருக்கும். அன்பிறைவா, எங்களையும் இதோ இந்த ஆவியின் வல்லமை ஆவியின் வரங்களையும் ஆவியின் அபிஷேகத்தையும் பெற காத்திருக்கும் எங்களுக்கு நல்ல வல்லமை தாரும், நல்ல புதிய மனதை தாரும். எங்களுடைய பழையவையெல்லாம் கழிந்து புதிய உள்ளத்தோடு நாங்கள் பிறருக்கு உதவ நல்ல மனதை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.